சங்ககிரியில் இறந்த நாயின் உடலை சாலையோரத்தில் எரித்ததால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி பேரூராட்சி சாலையில் இறந்து போன நாயை குப்பை வாகனத்தில் எடுத்து ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் போடாமல் சாலையோரத்தில் கொட்டப்பட்டு குப்பையோடு சேர்த்து தீ வைத்து உள்ளனர். இந்த தீப்புகையால் சாலையில் செல்லும் பள்ளி குழந்தைகள் மற்றும் வாகன ஓட்டிகள் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஆழ்வார்தோப்பு பெட்ரோல் பங்கில் பணிபுரியும் ஊழியரிடம் தினமும் மயில் ஒன்று வந்து உணவருந்தி செல்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார்தோப்பு பெட்ரோல் பங்கில் பணிபுரியும் முருகன் என்ற நபர் தனது கையில் வைக்கும் உணவை தினமும் மயில் ஒன்று வந்து சாப்பிட்டு விட்டு செல்கிறது. இதனை பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோவிலில் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமையை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோவிலில் இன்று அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் சாமி ஊர்வலமும் மேலதாளம் முழங்க நடைபெற்றது. சாம்சங் தொழிலாளர்களின் வீடுகளுக்கே சென்று ஆலை நிர்வாகம் பணிக்கு திரும்ப வலியுறுத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாம்சங் ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சாம்சங் தொழிலாளர்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று ஆலை நிர்வாக ஊழியர்கள் பணிக்கு திரும்ப வலியுறுத்தும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சியில் நெசவாளர்கள் பகுதியில் பாரபட்சமாக அமைக்கப்படும் சிமெண்ட் பாதை அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த நகராட்சி திமுக கவுன்சிலர் மாரியப்பன் என்பவருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடையம் அருகே 5ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவன் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஸ்கேட்டிங்கை நிகழ்த்தினர். தென்காசி மாவட்டம் கடையம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் கிருஷ்ணகுமார் என்பவரது மகன் மிர்த்திக் என்ற சிறுவன் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஸ்கேட்டிங் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. மழையின் காரணமாக தேயிலை மற்றும் தோட்ட தொழிலாளர்களும் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பழுதாகியுள்ள மின்கம்பங்களை மாற்றவும், மின்கம்பங்களில் உரசி கொண்டு இருக்கும் மரக்கிளைகளை அகற்றவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மாயனூர் வல்லம் துணை மின் நிலையத்தில் இருந்து வரும் மின்சாரம் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதால் விவசாயிகள் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் பழுதாகியுள்ள மின்கம்பங்களை மாற்றவும், மின்கம்பங்களில் உரசி கொண்டு இருக்கும் மரக்கிளைகளை அகற்றி அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு பெரியகுளம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாதம் 3வது வாரம் சனிக்கிழமையை முன்னிட்டு திருவேங்கடமுடையான் திருப்பதி அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று வீசுவது அடியோடு நின்று விட்டதால் காற்றாலை மின் உற்பத்தி அடியோடு சரிந்து விட்டதாகவும் காற்றாலை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இனிவரும் நாட்களில் மழை பெய்யும் போது காற்று வீசினால் மட்டுமே மின்சார உற்பத்தி செய்ய முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். பல்லடம் அருகே வீட்டில் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைத்திருந்த 400 கிலோ குட்காவை பறிமுதல் செய்து ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குட்கா விற்பனை நடைபெற்று வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் பல்லடம் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் சாந்தி கார்டன் பகுதியில் ஒரு வீட்டில் மூட்டை மூட்டையாக குட்கா பதுக்கி வைத்திருந்த பிரேம்குமார் என்பவரை கைது செய்தும் 400 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தும் மேலும் சொகுசு காரையும் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமராவதி முதலை பண்ணைக்கு சுற்றுலா வந்த சுற்றுலா பயணி தவறவிட்ட 3 பவுன் தங்க சங்கிலியை இரு சிறுவர்கள் வனத்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே முதலை பண்ணைக்கு திருச்சூரியில் இருந்து குடும்பத்துடன் சுற்றுலா வந்த சுற்றுலா பயணி ஒருவர் தனது 3 பவுன் தங்க சங்கிலியை தவறவிட்டுள்ளார். இந்நிலையில் அங்கு சுற்றுலா வந்திருந்த சரவணகிரி மற்றும் பிரகதீஷ் என்ற இரு சிறுவர்கள் கீழே கிடந்த தங்க சங்கிலியை எடுத்து அங்கு பணியில் இருந்த வனத்துறையினரிடம் தெரிவித்து தவறவிட்டவரிடம் ஒப்படைத்தனர்.
ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் பரதநாட்டியம் ஆடியபடி 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டனர். ஆந்திரா மாநிலம் ஆனந்திப்பூர் மற்றும் தர்மாவரம் நகரைச் சேர்ந்த 50 பேர் கொண்ட குழு திருவண்ணாமலை வந்துள்ளனர். இவர்கள் 14 கிலோமீட்டர் மலையை சுற்றி சிவன், பார்வதி மற்றும் விநாயகர், முருகர் வேடமணிந்து நடனமாடியும் பாட்டு பாடியும் கிரிவலம் மேற்கொண்டனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகா அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட உபரி நீரின் காரணமாகவும் காவிரி கரையோரங்களில் பெய்த மழையின் காரணமாகவும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள ஐந்தருவி, சினியருவி, மெயினருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையை ஒட்டி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்தனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையை ஒட்டி சுவாமி தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். மேலும் 2 மணி நேரத்திற்கு மேல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். காளஹதீஸ்வரர் கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு 7 வீணைகளை கொண்டு பக்தி இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள காளஹதீஸ்வரர் அபிராமி அம்மன் திருக்கோவிலில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு கோவில் மண்டபத்தில் 1000க்கும் மேற்பட்ட பொம்மைகளை கொண்டு கொலு வைக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து 7 வீணைகளை கொண்டு பக்தி இசை நிகழ்ச்சி நடைபெற்றதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு களித்தனர். வத்தலக்குண்டு அருகே 4.71 கோடி செலவில் புதுப்பிக்கப்பட்ட பாசன மதகுகள் திறப்பு விழா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே உள்ள மருதா நதி அணையில் இருந்து விவசாய நிலங்களுக்கு பாசனங்களுக்காக செல்லும் ராஜ வாய்க்காலில் தடுப்பணைகள் புதுப்பிக்கப்பட்டு 3 வழி பாதையாக மாற்றி அமைத்து 4.71 கோடி செலவில் புனரமைக்கப்பட்ட பாசன மதகுகளை தமிழக முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், விவசாயிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி கொட்டும் மலையில் காங்கிரசார் பாத யாத்திரை மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறும்பனை முதல் கருங்கல் காமராஜர் திருவுருவ சிலை வரை சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி காங்கிரசார் பாத யாத்திரையை கொட்டும் மலையில் மேற்கொண்டனர். இதில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் MLA உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் தனியார் மருத்துவமனை சார்பில் உலக இதய தினத்தையொட்டி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உலக இதய தினத்தையொட்டி தனியார் மருத்துவமனை சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தற்கால உணவு முறைகள், மன அழுத்தம் காரணமாக இளஞ்சிறார்களுக்கு இதய நோய் தாக்கம் அதிக அளவு ஏற்படுவதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கால்வின் டேவிட் சிங் பேட்டியளித்துள்ளார். திருமங்கலம் அருகே அரசு நகர் பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பெரிய உலகாணி கிராமத்தில் நகர் பேருந்து ஒரு நாளைக்கு 3 முறை மட்டுமே இயக்கப்பட்டு வருவதால் விவசாயிகள், பூ வியாபாரிகள், மாணவ மாணவிகள், கூலி தொழிலாளர்கள் என அனைவரும் அவதியடைந்து வந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அரசு நகர் பேருந்தை சிறைப்பிடித்து 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.